நம்ம பண்ணையில் கோழிகளுக்கெல்லாம் முட்டையிடுறதுக்கு நம்ம இடம் வந்து கொஞ்சம் செட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போது சோனாலி கோழிகளும் அசில் கோழிகளும் கொஞ்சம் வந்து முட்டையை உற்பத்தி பண்ணி விற்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி வாங்கி வளர்த்துக்கிட்டு வரோம். கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக நம்ம செட்டுக்குள்ளே தாங்க போட்டிருந்தோம். வெளியில் மேய்ச்சலுக்கு விடலை, நல்லா பழகட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா கோழிகளை நம்ம வெளியில் மேய்ச்சல் விட்டு நல்லா பழக்கியாச்சு. சாயந்தரம் ஆனால் அவங்க மேய்ச்சல் முடிச்சுட்டு இப்போது தன்னாலே பார்த்திங்கன்னா பண்ணைக்குள்ளே வந்து அடைஞ்சிருந்தாங்க. கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கின அசில் கோழிகளில் ஃபஸ்ட்டு வந்து அசில் கோழி தாங்க முட்டை இட்டுக்கிட்டு இருக்காங்க. சோனாலி கோழிகள்னும் வந்து எதுவுமே வந்து முட்டை இட ஆரம்பிக்கலை, ஆனால் முட்டை இடுற பருவத்தில் தான் இருக்குது. இந்த அசில் கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா முட்டையை வந்து ஏதாவது ஒரு இடத்துல தெரியாமல் நம்மளே வந்து யோசிக்காத இடத்துல போய் முட்டையை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. கண்டுபிடிச்சி நம்ம எடுக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. மூட்டைக்குள்ளே அப்புறம் வெளியில் எங்கேயாவது ஒரு மிஷின் பக்கத்துலேயோ எதுக்குள்ளேயாவது போய் இட்டுறாங்க. அப்போ இதுக்கு நம்ம ஏதாவது முட்டை இடுறதுக்கு ஏதாவது செட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கல் வந்து மிச்சம் இருந்த கல்லை நம்ம வந்து வச்சுருந்தோம், ஆலப்பழ கல்லை. அந்த கல்லை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் வந்து நல்லா அடுக்கிட்டு மேலே வந்து தகர மாதிரி சீட்டு போட்டு கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி நம்ம இடங்களை வந்து செட் பண்ணி வச்சோங்க. இந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி தாங்க நாங்கள் அடுக்கிட்டு இதுக்கு மேலே சீட்டு போட்டிருக்கோம். சீட்டு போட்ட இதை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா கொஞ்சம் இருட்டு வருது, மரவாக இருக்குங்க. இதுக்குள்ளே போய் இன்னும் முட்டை இட்டுரும் அப்படின்னு நினச்சிட்டு செட் பண்ணி வச்சா இந்த கோழிகள் எப்போதுமே இடுத இடத்துலையே போய் திரும்ப திரும்ப அதே இடத்துல தான் இடுதாங்களே தவிர நம்ம செட் பண்ண அந்த இடத்துக்குள்ளே வந்து வரவே மாட்டேங்கிறாங்க. சும்மா ஏதோ இந்த சுற்றி பார்க்க போன மாதிரி உள்ள கள்ளிக்கடையில் போய் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வராங்களே தவிர முட்டை வைக்கிறதுக்கு அவங்க வைக்கிற அந்த பதிவான இடத்துல தாங்க வைக்கிறாங்க. ஒரு கோழி இடுத இடத்துலையே தாங்க மறுபடியும் வேறு கோழி போய் இடுது. அங்கே ஆல்ரெடி முட்டை இட்டு ஒரு முட்டை இருக்கு இல்லையா, அதிலே போய் இடுது. பார்த்திங்கன்னா மிஷின்லேயும் வெளியில் உள்ள இடங்களையும் இடும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எப்படி மிஷின் மேலே படுத்துக்கிட்டு முட்டை இடுறதுக்கு கிடக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோழி வந்து அடைப்படுக்காது அப்படின்னு நான் நினச்சேன். முட்டை இட்டு ஒரு 15 முட்டை இட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினில் எந்திக்காமலே படுத்து கிடக்கு. இந்த பாருங்கள், நம்ம வந்து கல் வச்சு அதுக்கு மேலே நல்ல ஒரு தகர சீட்டு போட்டு நல்லாவே செஞ்சுருக்கோங்க. இன்னும் உள்ளே கொஞ்சம் வந்து தவிடாது இல்லை மணல் அந்த மாதிரி ஏதாவது முட்டை உடையாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதுக்குள்ளே ஆனால் முட்டை இடுறது கிடையாது. இதை எப்படி உள்ளே இட வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். உள்ளே ஏதாவது ஒரு முட்டையை வச்சோம் அப்படின்னா அதை பார்த்துட்டாது உள்ளே போய் இடுமா அப்படிங்கிறது செஞ்சு பார்க்கணுங்க. உள்ளே போய் இட்டால் தான் நமக்கு வந்து சேஃப்டி, முட்டை எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆனால் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம். கல்லெல்லாம் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணிட்டோம். இதுக்குள்ளே வந்து அழகாக கோழியுமே நம்ம முட்டை இட்டதுக்கப்புறம் அடையில் வைக்கிற நம்ம நாட்டுக்கோழி விட்டுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இது உள்ளே கூட நல்லா மரவாக அடையில் வந்து வைக்கலாம், நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே செட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம எவ்வளோ தான் பார்த்திங்கன்னா மிஷினில் நிற்கிற கோழிகளை வெளியில் பிடிச்சி விட்டாலும் மறுபடியும் வந்து அந்த மிஷின்லேயே வந்து படுத்துக்கிறதாங்க. அந்த கோழி வந்து அடை கிடக்கு, அடையில் வச்சுருவோமா அப்படின்னு கூட யோசித்தோங்க. ஆனால் பொரிக்காது, முட்டை பொரிக்காது அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க. அதனால் வைக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு அப்புறம் 2-3 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடையில் கிடந்த கோழி வந்து வெளியில் எழுந்திரிச்சு தன்னாலே வந்துருச்சு. வந்து வெளியில் மேய்ச்சலில் நிற்கி. அதனால் இப்போ அந்த கோழியை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த முட்டை இடுத பஞ்சாயத்து மட்டும்தாங்க முடியவே மாட்டேங்குது. திரும்பவும் மூட்டைக்குள்ளேயே போய் நம்ம தேடி எடுக்கிற மாதிரி இருக்குது. கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆக்டிவாகவே வெளிமேச்சலில் இருக்குங்க. நல்லா வந்து மேய்ஞ்சிட்டு அப்புறம் இற சாப்பிட்ற டயத்துக்கு பார்த்திங்கன்னா பண்ணைக்கு முன்னாடி வந்துடுதாங்க. அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தொந்தரவு இல்லை. கோழி வந்து நல்லா பழகிட்டாங்க. ஆனால் என்னென்னா கோழிகள் பார்த்திங்கன்னா அடைய வரும்போது உயரமாக கம்பியிலையோ இல்லை இந்த மாதிரி கல் வச்சுருக்க இடத்துலையோ தாங்க மேலே போய் இந்த சோனாலி கோழிகள் வந்து அடையுது.
மற்றபடி எந்த ஒரு தொந்தரவுமே நமக்கு வந்து கோழிகள் வந்து கொடுக்கறதே கிடையாது. நார்மலாக இற சாப்பிடுதாங்க, தண்ணி குடிக்கிறாங்க, வெளியில் மேய்ச்சல் போய்க்கிறாங்க, அவங்க பாட்டிக்கு அவங்க வேலையை பார்க்காங்க, நமக்கு தொந்தரவே இல்லாமல் அவங்க பாட்டி இருக்காங்க. வெளியில் நம்ம மேய்ச்சலுக்கு போன கோழிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதிய நேரம் அந்த மாதிரி வந்து பண்ணைக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் அந்த வெயிலுக்கு பண்ணைக்குள்ளே படுத்துட்டு அப்புறம் போகிறாங்க. ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஒன்று போல் பண்ணை வாசலில் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இறைக்காண்டி வந்து நிற்காங்க. நம்ம இறை போட்டால் சாப்பிட்டு வந்து அடைஞ்சிக்கிடுதாங்க. நம்ம பண்ணையில் சைடுகளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரங்கள் வந்து நிழலுக்காக வச்சுருக்கோம். அந்த மரங்களுக்கு அடியிலையும் பார்த்திங்கன்னா இந்த மதிய வெயிலுக்கு வந்து கோழிகள்லாம் அதுக்குள்ளே போய் நல்லாவே வந்து ஓய்வு எடுத்துக்கிடுதாங்க. இந்த மரங்கள்லாம் வச்சது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. நமக்குமே வந்து இந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்கையில் நல்லா காற்று, குளுமையான காற்று நல்லா வருதுங்க. இந்த மாதிரி செட்டப் வந்து கரெக்டாக இல்லை, வேறு எதுவும் இன்னும் கொஞ்சம் இருட்டாக வைக்கிறதுக்கு வேறு ஏதாவது முன்னாடி அடப்பு மாதிரி வைக்கணுமா அப்படிங்கிறது தெரியலை. வைக்கணும் அப்படின்னா தெரிஞ்சவங்க யாராவது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு எதுவும் இதில் வந்து நம்ம மாற்றி செஞ்சால் தான் கோழி வந்து முட்டை இடுமா அப்படிங்கிறது தெரிஞ்ச பண்ணக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஏன்னா முட்டைக்காண்டி தான் நம்ம கோழி வாங்கியிருக்கிறோம். அவங்க கரெக்டாக ஒரே இடத்துல முட்டை இட்டுட்டா நம்ம சேஃப்டியாக எடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுக்காண்டி தாங்க கேட்குறோம். யாரும் தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பண்ணையில் எந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதில் போய் முட்டையிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவு இருக்காதுங்க. இந்த மிஷினுக்குள்ளே போய் படுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சா தலையை உள்ளே கொடுத்துட்டு எப்படி வெளியில் வராமல் கிடக்கு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க கோழிகள் வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோழிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சுத்தமான தண்ணி தாங்க வச்சுருக்கோம். அந்த தண்ணியில் என்ன அப்படின்னா உள்ளே வந்து கோழி இறங்கிடுதாங்க. அந்த டப்பாக்குள்ளே இறங்கிட்டு தண்ணியெல்லாம் வந்து நல்லா கலக்கி விட்டு இந்த மாதிரி ஆக்கி விட்ருதாங்க. திரும்ப திரும்ப நம்ம தண்ணியை மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஏன்னா நோய் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தண்ணியில் வந்து நம்ம பார்த்து பார்த்து மாற்றிக்கிட்டே தாங்க இருக்கோம். சின்ன டப்பாவில் வச்சோம் அப்படின்னா கீழே வந்து தட்டி விட்டுருதாங்க. அதனால தான் இப்படி அகல டப்பாவில் வந்து வைக்கிறது. அதுலேயுமே வந்து உள்ளே ஏறி இந்த மாதிரி பண்ணுறாங்க. எல்லா கோழிகளும் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து தனித்தனியாக அந்தந்த இனத்துப்படி பிரிந்து நின்னாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழியும் சரி, அசில் கோழியும் சரி, சோனாலி கோழிகளும் சரி எல்லாமே ஒன்றாவே மேய்ச்சலுக்கு போகிறாங்க. ஒரே கூட்டமாக தாங்க வராங்க. இப்போ வந்து நம்ம பண்ணையை பார்க்குறதுக்கு கோழிகள்லாம் நிறைய நிற்கும்போது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடில் சாரமழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை வந்து அப்பப்போ எங்கள் ஊரில் வந்து பெஞ்சிக்கிட்டு தாங்க இருக்குது. இன்னும் வந்து கொஞ்சம் கோழிகளை வந்து நம்ம பாதுகாப்பாக தான் பார்த்துக்கணும். வெளியில் போய் மேய்ச்சல் போகையில் தண்ணி எதுவும் குடிச்சு எதுவும் சளி எதுவும் வந்துடக்கூடாது. அதனால் கோழிகளை பார்த்திங்கன்னா நம்ம மழை ரொம்ப அதிகமாக இருக்க அன்றைக்கி பண்ணைக்குள்ளே நம்ம திறந்து விடாமல் உள்ளே தான் வச்சுருக்கணும் அப்படின்னு தாங்க நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். வெளியில் பார்த்திங்கன்னா விவசாய இடத்துல நல்லா வந்து உரம் கொட்டி போட்டிருக்காங்க. அதில் இருக்க புழு பூச்சி கரையான் எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டு நல்லா அவங்க மேய்ச்சல் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விதப்பு முடிச்சிருக்கு இல்லையா, அவங்களும் நல்லா ஜாலியாக வந்து இடத்துல மேய்ஞ்சிட்டு நல்லா நம்ம பண்ணைக்கு ஈவினிங் ஆனதோ பண்ணை வாசலில் வந்து எல்லோரும் கூட்டமாக வந்து நின்றுருந்தாங்க. இறை போட்டாச்சு பாருங்கள். சாப்பிட்டு இன்னும் உள்ளே போய் அவங்கவுங்க இடத்துல அடைஞ்சிக்கிட்டுதாங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கே ரொம்ப நன்றி.